அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லும்போது சொல்கிறது, உலகத்திலும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல கடைசி பகுதி சொல்லும்போது சொல்கிறது, கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. நாம் இந்த வசனத்தை தெளிவாக சிந்திக்க வேண்டும். இதே வசனத்தை பலர் இன்றைக்கு எதிர்மதமாக எடுத்துக்கொண்டு பலவிதங்கள்ல கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள், ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்கள் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதை, கைகளினால் கட்டப்படுகிற ஆலயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சபைகளுக்கு, சபையில் வருகிற ஆத்துமாக்களுக்கும் சபையை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் முன்னுரிமை கொடுப்பதை விடவும் பல கோடிகள் சபைகள் கட்டப்படுவதற்கும் ஆலயங்கள்ல பல காரியங்களை செய்து கைவேலைகளினால் பல ஆச்சரியப்படத்தக்க காரியங்களை நிறைவேற்றுவதற்கு பணங்கள் கோடிகள் செலவழிக்கப்படுகிறது. எல்லாமே இந்த உலகத்தில் கைகளினால் கட்டப்படுகிற கோவில்களில் செய்யப்படுகிற காரியங்கள் அழிக்கப்பட்டு போகும். கைகளினால் கட்டப்படுகிற ஆலயங்களில் நிறைவேற்றப்படுகிற காரியங்களை ஒரு நாள் கடந்து வரும். அன்றைக்கு எல்லாம் ஒன்றுமில்லாமல் சுக்கு நூறாக்கப்படும். ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவர் இந்த ஆலயங்களில் வாசமாய் இருப்பதை விடவும் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தில் அவர் வாசமாய் இருக்கிற தேவனாக காணப்படுகிறார். வேதம் சொல்லும்போது சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் தேவனுடைய ஆலயமாக காணப்படுகிறோம். கைகளினால் கட்டப்படுகிற ஆலயங்களுக்கு செலவிடப்படுகிற பல கோடி பணங்கள் பல இடங்களில் சபைகள் ஆரம்பிக்க முடியாத சூழ்நிலைகள்ல காணப்படுகிறது. பல சபைகள் கட்டி எழுப்ப முடியாத நிலைமைகள்ல பல ஊழியக்காரர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. சபைகள் வருகிற பல விசுவாச குடும்பங்கள் ஒரு நேர ஆகாரத்திற்கு முடியாமல் கஷ்டப்படுகிற நிலைமைகள்ல காணப்படுகிறது. இந்த பணங்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்களுக்கு சென்றடையுமானால், தேவையோடு இருக்கிறவர்களை நிவர்த்தி செய்ய முடியுமானால், வீணாக்கப்படுகிற பணங்கள் இப்படிப்பட்ட தேவையோடு இருக்கிற ஜனங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுமானால் நிச்சயம் ஆண்டவர் மகிமைப்படுவார். அதை விடவும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறவர்கள் அல்ல, அதை காட்டிலும் நம்முடைய இருதயமாகிய ஆலயம் எவ்வளவு அலங்கரிக்கப்படுகிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம்தான், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அலங்கரிக்கப்பட வேண்டும், நம்முடைய இருதயங்கள் அலங்கரிக்கப்பட வேண்டும், நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். தேவன் வாசம் பண்ணக்கூடிய நிலைமையில எப்பொழுதும் ஆண்டவரை எதிர்நோக்கி காணப்படுகிற ஒரு இதயமாய் காணப்பட வேண்டும். ஆதியில ஆதாமோடும் ஏவாளோடும் பகலில் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் உலாவுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். அதே அனுபவத்தை ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார். அதனால் தான் இந்த இடத்துல சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசமாய் இருப்பதை விடவும் நம்முடைய இருதயங்களில் வாசமாய் இருக்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் பல கோடிகள் செலவழித்து ஆலயங்கள் கட்டப்படுவது அவசியம் அல்ல. நிச்சயம் நாம் ஆராதிப்பதற்கு ஆலயம் தேவை, கர்த்தரை பணிந்து கொள்வதற்கு இடங்கள் தேவை. அதற்கு என்று சொல்லி என்ன தேவையோ அதை அறிந்து ஏற்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் ஆலயத்தை கட்டுகிறோம் என்கிற பெயரில் பல கோடிகள் விரயமாக்கப்படுமானால், பல கோடிகளை நாம் செலவழிப்போமானால் அதை ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. நிச்சயம் தேவை இருக்கிற இடத்தில் கொடுத்து உதவி செய்யும் போது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போதுமானவர் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. தேவனுக்காக தேவைகளை அறிந்து உதவி செய்வோம். தேவையற்ற காரியங்களை தவிர்த்து நம்முடைய இருதயமாகி ஆலயத்தை கட்டி எழும்ப பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர்.